கூட்டணி நமக்கு பலம் இல்லை, அதனால எந்தெந்த கட்சி கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப நாம் தமிழரோட கூட்டணி வைக்கலாம் பெரும்பாலான அதிமுகவினுடைய சீனியர் லீடர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அதிமுக எத்தனை வருஷ பாரம்பரியமான கட்சி. எம்ஜிஆர் 4 முறை முதலமைச்சர், ஜெயலலிதா அவர்கள் 4 முறை முதலமைச்சர், பல ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சி. இவர்களோடு கூட்டணி வைக்கிறதுக்கு இன்னைக்கு காத்து கிடக்குன்னா அதிமுக எவ்வளவு பலகீனமா இருக்கு. இதே நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிமுக எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருக்காரு, ஜெயலலிதாவை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருக்காரு, எம்ஜிஆர் எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருக்காரு, திராவிட கொள்கை எந்த அளவுக்கு விமர்சனம் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது அதிமுகவின் நிலைமை பார்க்குறப்ப நம்ம பரிதாபமா இருக்கு. நாம் தமிழருடைய நிலைமை என்னன்னா அங்கேயும் கவலைக்கூடிய நிலைமா தான் இடமா தான் இருக்கு. விஜயினுடைய பெரும்பாலான ரசிகர்கள் அது நாம் தமிழர் இருக்காங்க. இப்படி விஜய் கட்சி ஆரம்பிக்கிறப்ப நாம் தமிழர் இருக்கக்கூடிய பல தம்பி தங்கைகள் அங்க போயிருவாங்க. அதுவும் இவருக்கு தெரியும். அதனாலதான் விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. பட் விஜய் இப்போ வரைக்கும் எந்த விதமான பதில் சொல்லல. அதே நேரத்தில் அதிமுக இதை பயன்படுத்திட்டு இந்த பக்கம் கூட்டு வரணும்னு அதிமுக எதிர்பார்க்குது. இப்போ விஜயகாந்த் முதல்ல 2006 தேர்தல் நிற்கிறாருன்னா அவர் 8% வாக்குகள் வாங்கினாருன்னா அதிமுக திமுக மாற்றதான் விஜயகாந்த் போட்டாங்க. அதே விஜயகாந்த் அதிமுக கூட கூட்டணி வச்ச பிறகு கூட்டணி கட்சியோட எதிர்கட்சி தலைவரானார். அதற்கு பிறகு ஒரே ஒரு முறை அதிமுகவினுடைய கூட்டணி வச்சதுனால அதுக்கு ஒரு தேமுதிக தொடர்ந்து சரிவுதான். அதாவது 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்று. நாங்க திராவிடத்தை ஒழிக்க போறோம், நாங்க ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்திருக்கிறோம், எங்களுடைய ஆட்சி முறையே வேற, குட்டையா இருக்கிற போலீஸ், ஆடு மாடு மேய்க்கிற அரசாங்க வேலை, ஹெலிகாப்டர்ல போய் பால் ஊத்த போறோம், நிறைய கனவுகள் வச்சிருக்காரு. இதெல்லாம் எப்படி இவர் அதிமுகவோட சேர்ந்து பயன்படுவார்? வகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்வேதா. இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக தற்போது இருக்கிற நிலை இப்படி இந்த மாதிரியே கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சுன்னா அவங்களால வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லி கட்சியோட மூத்த அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட வீட்டுக்கே போய் பல ஆலோசனைகள்லாம் கொடுத்துருக்காங்க. கட்சியை ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி கூட்டணியில நாம் தமிழர் கட்சியை இணைப்பாங்களா அப்படின்ற கேள்வி வருது. அதுக்கான ஆலோசனை கொடுத்துருக்காங்களா? நாம் தமிழரும் அதிமுகவும் இணையுமா? இல்ல, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக இப்போ 2-3 நாட்களாக கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் தலைவர்கள்லாம் கூப்பிட்டு ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. அதில் பல்வேறு விதமான தோல்விக்கான காரணங்கள் குறித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில் முதல் காரணமாக சொல்கிறது, கூட்டணி நமக்கு பலம் இல்லை, கூட்டணி பலத்தோடு தான் நம்ம தேர்தலை சந்திச்சா தான் வெற்றி பெற முடியும், அதனால் எந்தெந்த கட்சி கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப நாம் தமிழரோட கூட்டணி வைக்கலாம்னு பெரும்பாலான அதிமுகவினுடைய சீனியர் லீடர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அதிமுக நாம் தமிழருக்கு கிட்டத்தட்ட இந்த முறை 8% வாக்குகள் வாங்கியிருக்கு, நம்ம நாம் தமிழரோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு. சீமான் தரப்பில் இருந்து என்ன பார்த்தீங்கன்னா அவரும் அதிமுகவுக்கு ஓரளவுக்கு சாஃப்டாக தான் போயிட்டுருக்காரு இது வரைக்கும். இப்போ விக்கிரவாண்டி தேர்தலில் கூட அதிமுக எங்களுக்கு ஆதரவு கொடுக்குன்னு வெளிப்படையாக கேட்டிருந்தார். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்போ நிர்வாகிகள் நாம் தமிழரை நம்ம அதிமுக கூட்டணியில் சேர்க்கணுங்கிறாங்க. இது இவர்களுடைய விருப்பம், இவருடைய கோரிக்கை. நாம் தமிழர் இது எப்படி ஹேண்டில் பண்ண போகுதுன்னு பார்க்கணும். அதாவது 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்று. நாங்கள் திராவிடத்தை ஒழிக்க போகிறோம், நாங்கள் ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்திருக்கிறோம், தமிழ் தேசியம் கொண்டு வந்திருக்கிறோம், நாங்கள் எங்களுடைய ஆட்சி முறையே வேறு, குட்டையாக இருக்கிற போலீஸு, ஆடு மாடு மேய்க்கிற அரசாங்க வேலை, ஹெலிகாப்டரில் போய் பால் ஊற்ற போகிறோம், இப்படி நிறைய ஒரு கனவுகள் வச்சுருக்காரு. இதெல்லாம் எப்படி இவர் அதிமுகவோடு சேர்ந்து பயன்படுவார்? ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ சாட்டை துரைமுருகன் கைது குறித்து பெரிதாக ஒரு கண்டனம் தெரிவித்து பத்திரிகையிலலாம் சொல்லியிருக்காரு. அப்போது இந்த மாதிரியான நிகழ்வெல்லாம் பார்க்குறப்போ அவருக்கு நாம் தமிழர் கட்சியை இணையணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தானே அவர் இருக்கார். அதிமுக எத்தனை வருஷ பாரம்பரியமான கட்சி, கிட்டத்தட்ட 45 வருஷம் ஆச்சு. எம்ஜிஆர் ஆரம்பித்த ஒரு கட்சி. எம்ஜிஆர் 4 முறை முதலமைச்சர், ஜெயலலிதா அவர்கள் 4 முறை முதலமைச்சர், பல ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சி. இவர்களோடு கூட்டணி வைக்கிறதுக்கு இன்றைக்கி காத்து கிடக்குன்னா அதிமுக எவ்வளோ பலகீனமாக இருக்குது. இன்றைக்கி அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு ஏன் காங்கிரஸ் தயங்குது, விடுதலை சிறுத்தைகள் தயங்குது, கம்யூனிஸ்டுகள் ஏன் தயங்குறாங்க? அப்போ இவர்களுடைய கொள்கை தடமாறி போயிடுச்சு, இவர்கள்ட்ட ஒரு நிலையில்லாத ஒரு தன்மை இருக்குது, அதிமுகவுடைய சித்தாந்தத்தை தாண்டி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் இன்றைக்கி. காரணம்னா அவங்க எடுத்த முடிவுகள் தான். இப்போ பிஜேபியோடு அவங்க முரண்பட்டு நின்னாலும் கூட, கூட்டணி இல்லைன்னு சொன்னாலும் கூட, மறைமுகமாக அவங்க பிஜேபியை எதிர்க்க ஒரு மறைமுகமாக அவங்களோட ஒரு உறவில் இருக்காங்க. நேரடியாக பிஜேபி எதிர்க்கல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை எதிர்த்து அரசியல் செஞ்சால் தான் இங்கே அரசியல் செய்ய முடியும். ஏன் அரசியல் செய்யணும் அப்படின்னா பிஜேபியினுடைய சித்தாந்தம் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. அதனால் பெரும்பான்மையான கட்சிகள் பிஜேபியை ஆதரிக்கவில்லை, கூட்டணி வச்சுக்கிறதுக்கு விரும்பலை. அதிமுக நிர்வாகி ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாரு, இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தோற்று போனதுக்கு முக்கிய காரணமே பிஜேபி தான். அப்போ பிஜேபியோடு இவர்கள் கூட்டணி இல்லைன்னு வெளியில் வந்த பிறகு மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை இவங்க சார்ந்து ஆதரித்து பேசணும். அதே நேரத்தில் 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தால் கூட இங்கே முழுக்க தமிழ்நாட்டை திமுகவை கார்னர் பண்ணி தான் பிரச்சாரம் பண்ணாங்க, ஓட்டு கேட்டாங்க.
அப்போ இவர்கள் வந்து மேலே இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை எதிர்க்கிறதுக்கு பயப்படுறாங்க, அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுறதுக்கு பயப்படுறாங்க. இவர்களை நம்பி இவர்களோட கூட்டணி வச்சா நாளைக்கு பிஜேபி கூட போனால் நம்மளுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் இவர்களை பற்றி தெளிவாக தெரிஞ்ச கம்யூனிஸ்ட் மாதிரி, விடுதலை சிறுத்தைகள் மாதிரி கட்சிகள் இவர்களோடு சேருவதற்கு தயங்குறாங்க. ஆல்மோஸ்ட் கூட்டணி இல்லை. அப்படிங்கும்போது அடுத்து சீமான் அவர்கள்ட்ட போவோம். யார் அடுத்த சதவீத வாக்குகள் வச்சுருக்காங்களோ 8% இந்த முறை வாங்கியிருக்காங்க. அந்த 8% வாக்குகள் நம்ம இந்த பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னு இவங்க அதிமுக தரப்பில் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் அதை ஆசைப்படுறாங்க. ஆனால் நாம் தமிழருக்கு விழுந்த அந்த 8% வாக்குகள்ங்கிறது இந்த 2 கட்சிக்கு மாற்று தான். இப்போ விஜயகாந்த் முதல்ல 2006 தேர்தலில் நிற்கிறாருன்னா அவர் 8% வாக்குகள் வாங்கினார்னா திமுகவுக்கு மாற்றாக விஜயகாந்த் போட்டாங்க. அதே விஜயகாந்த் அதிமுக கூட கூட்டணி வச்ச பிறகு கூட்டணி கட்சியோட எதிர்கட்சி தலைவரானார். அதற்கு பிறகு ஒரே ஒரு முறை அதிமுகவினுடைய கூட்டணி வச்சதுனால அதுக்கு பிறகு தேமுதிக தொடர்ந்து சரிவு தான். மக்கள் நல கூட்டணி அமைச்சார், அதுக்கு பிறகு தனியாக நின்னார், எல்லா தேர்தல்களையும் தோல்வி தான். அப்போ விஜயகாந்த் தான் இதுக்கு ஒரு சின்ன ஒரு 2 நாள் திமுக மாற்றா தேமுதிக ஆரம்பித்து 5வது வருஷத்துலேயே அதிமுக கூட கூட்டணி போகிறாரு. அது ஒரே முறை வெற்றி பெறாங்க. அந்த கூட்டணியிலேருந்து வெளியே வர்றாரு. அதற்கு பிறகு நடந்த எல்லா தேர்தலையும் லாஸ்ட்டாக முடிஞ்ச 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் தோல்வி தான். அப்போ நாம் தமிழருக்கு ஒரு கூட்டம் இருக்குது, நாம் தமிழர் பின்னாடி ஒரு இந்த 8% வாக்குகள் இருக்குது அப்படின்னா அவர்கள் வந்து திமுகவுக்கு மாற்றாக தான் போட்டாங்க. இவ்வளவு நாள் வந்து இந்த திராவிட சித்தாந்தத்தை ஒழிப்பேன்னு இந்த தீவிரமாக பேசிட்டு இன்றைக்கி அதிமுகவோட போய் கூட்டணி வச்சார்னா அது எப்படி ஒரு ஒவ்வாத கூட்டணியாக தான் அமையும். ஆனால் சீமான் அவர்கள் வந்து அதிமுக வளர்றதுக்கு நான் பெருமளவில் உதவி பண்ணியிருக்கேன், நானும் அதுக்கு நிறைய தொண்டுலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் பேசி எங்களுக்கு விக்கிரவாண்டி தேர்தலில் எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு அவர் ஓப்பனாகவே கேட்டிருக்காரு. அப்போ அப்படி இருக்க பட்சத்தில் இவர் கூட்டணி வைப்பார் அப்படின்னு தானே தோணுது. எப்படி அதிமுக எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப உதவி பண்ணார்? அவர் என்ன உதவி பண்ணார்? இவர் போகிற போக்கில் இப்படி அடிச்சு விடுறது. அதிமுகங்கிறது ஒரு 45 வருஷம் 50 வருஷம் ஆக போகுது நெருக்கி. அப்படி ஒரு கட்சிக்கு அதிமுக வளர்வதற்கு இவர் என்ன உதவி பண்ணார்? அதிமுகவை அவங்க வந்து ஒரு சாஃப்ட் கார்னரில் ஆரம்பத்துலேருந்து எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அங்கே சித்தப்பாங்கிறாரு. அந்த மாதிரி அவர் ஒரு டீலிங்கில் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து இவர்கள் தலைவர்கள் மத்தியில் இந்த பேச்சுவார்த்தை நடந்தாலும் சேர்ந்தாலும் கூட அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இதை பெருசாக ரசிக்கப்பட்டாங்க. இதே நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிமுக எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருக்காரு, ஜெயலலிதாவை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருக்காரு, எம்ஜிஆரை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருக்காரு, திராவிட கொள்கையை எந்த அளவுக்கு விமர்சனம் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது அதிமுகவின் நிலைமை பார்க்குறப்ப தான் அப்புறம் பரிதாபமாக இருக்குது. நாம் தமிழர் மாதிரியான ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து தயாராகிட்டீங்க அப்படின்னா உங்கள் கொள்கை என்ன இருக்குது, உங்கள் சித்தாந்தம் என்ன இருக்குது, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த எம்ஜிஆருடைய அந்த கொள்கை என்னாச்சு? இன்றைக்கி நாம் தமிழர் மாதிரி ஒரு கட்சியோட உங்களுக்கு நீங்கள் கூட்டணி வைக்கிறதுக்கு காத்து கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஆனால் அந்த தரப்புல இருந்து என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ உள்ள அதிமுகவுடைய நாம் தமிழருடைய நிலைமை என்னென்னா அங்கேயும் கவலைக்கூடிய இடமா தான் இருக்குது. எப்படின்னா விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார். விஜய் கட்சி ஆரம்பிக்கிறப்ப விஜயினுடைய பெரும்பாலான ரசிகர்கள் அது நாம் தமிழில் இருக்காங்க. அப்படி விஜய் கட்சி ஆரம்பிக்கிறப்ப நாம் தமிழில் இருக்கக்கூடிய பல தம்பி தங்கைகள் அங்கே போயிடுவாங்க. அதுவும் இவருக்கு தெரியும். அதனால தான் விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. கட்சி உடஞ்சி போயிடும், கட்சி இருக்க ஆட்கள் போயிடுவாங்க, விஜயோட நம்ம ஒரு கூட்டணி வச்சுக்கலாம்னு முயற்சி பண்ணுறாரு. பட் விஜய் இப்போ வரைக்கும் எந்த விதமான பதில் சொல்ல. அதே நேரத்தில் அதிமுக இதை பயன்படுத்திட்டு இந்த பக்கம் கூட்டு வரணும்னு அதிமுக எதிர்பார்க்குது. பட் அதிமுகவோட இவங்க போவாங்களா, இந்த கூட்டணி சேருமா அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அது காலம் தான் முடிவு பண்ணும். கூட்டணி ஒருவேளை வைக்கல அப்படின்னா அதிமுகவுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி, விஜய் அவர்களோட வருகை, இதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு என்ன விளைவு வரும் சார்? அதிமுக இதை எப்படி? அதிமுகவிட வாக்குகளை எங்கே யார் பிரிக்க போகிறாங்கன்னா அதிமுக வாக்கு வங்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு. இது பாதிப்பு யாருன்னா அந்த புதிய தலைமுறை வாக்காளர்கள் தான். 18லேருந்து 25 வயசுக்குள் இருக்கக்கூடிய புதிய தலைமுறை வாக்காளர்கள் தான் நாம் தமிழர்லையும் விஜயினுடைய கட்சியிலையும் இருக்கிறாங்க. இப்போ பிரிவு அப்படிங்கிறது அவங்க 2 பேருக்குள்ளே தான் நடக்கும். இப்போ இந்த 8% வாக்கு நாம் தமிழர் வாங்கியிருக்காருன்னா அதில் ஒரு 3-4% வாக்குகள் நாம் தமிழருக்கு தான் இழப்பாகும். காலங்காலமாக வந்து நீங்கள் அதிமுகவுக்கு போட்டுட்ருக்கோம், அதிமுக தான் போடுவாங்க, திமுகவுக்கு போடக்கூடிய திமுக தான் போடுவாங்க. அதாவது இந்த 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்க வாக்குகள் வந்து அந்த 2 பக்கமும் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்குகள் இப்போ அதிமுக எப்படி உருவாச்சு? எம்ஜிஆர் வந்து கலைஞரை எதிர்த்து உருவாக்கின கட்சி தான் அதிமுக. அப்போ அதிமுகவுக்கு திமுக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இருக்கும். அப்போ திமுகவுக்கு மாறி மாறி அந்த எதிர்ப்பான ஓட்டு தான் விழுகும். அந்த வாக்குகள் அவங்கள்ட்ட அப்படியே இருக்கும். புதிய வாக்காளர்கள் தான் இந்த பக்கம் பிரிஞ்சு போகிறப்ப அந்த 2 பேருக்கும் அந்த பாதிப்பு வரும். 2 பேரும் ஆளுக்கு பற்றி அந்த வாக்குகளை
பிரிச்சுக்கிடுவாங்க. அதிமுக கட்சி வந்து இன்றைய நிலைக்கு வந்து எடப்பாடி அவர்கள் தான் காரணம். அவர் தான் வந்து கட்சி வந்து பிரியறதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. சசிகலா அவர்களோ, டிடிவி அவர்களோ யாருமே வந்து சேர முடியாத அளவுக்கு இந்த கட்சியை அப்படி வைத்ததுக்கு அது காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு ஒண்ணுமே பண்ணலையா? ஏன் அவரை எப்படி சொல்றாங்க? எடப்பாடி பழனிசாமினா அவர் ஒரு காமன் லீடராக யாரும் பார்க்கல. அதான் பெரிய சிக்கல். இப்போ ஜெயலலிதா அவர்கள் ஜெயலலிதா என்ன சமூகத்தை சேர்ந்தவர், என்ன ஜாதியை சேர்ந்தவர்னு இருந்தாலும் கூட அடையாளம் கிடையாது. அவருக்குன்னு அந்த ஒரு முத்திரை விழுகலை. எம்ஜிஆர் இருந்தாருன்னா எம்ஜிஆருக்கு அந்த ஒரு ஜாதிய முத்திரை விழுகலை. எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த ஒரு முத்திரை இருக்குது, ஓபிஎஸ்க்கு அந்த ஒரு ஜாதிய முத்திரை இருக்குது, சசிகலாவுக்கு அந்த ஒரு ஜாதிய முத்திரை இருக்குது. இப்போ அந்த கட்சி வந்து ஜாதி ரீதியாக பிரிஞ்சிருக்கு. ஜானகியம்மா இருந்தாங்கன்னா ஜானகியம்மாவுக்கு இந்த ஜாதி முத்திரை விழுகலை. ஆனால் இவங்க 3 பேருமே 3 ஜாதியினுடைய முகமாக பார்க்கப்படுது. அப்போ கட்சி வந்து ஒரு ஜாதிய ரீதியாக பிளவுபட்டு போயிருக்கு. இப்போ அதுக்கு வந்து ஜாதி முகம் இல்லாத ஒரு காமனான ஒரு பொதுவான ஒரு தலைவர் வேணும். அந்த தலைவர் அங்கே இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி கட்சியின் தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு நடைபெற்ற அத்தனை தேர்தலையும் தோல்வி. நடந்து முடிந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் தோல்வி. 10 தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்காரு. அதுதான் வந்து ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவர்களும் டிடிவி அணியை சேர்ந்தவர்களும் 10 தோல்வி பழனிசாமிங்கிறாங்க. அப்போ அவர் தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு தொடர்ந்து தோல்வி. அவர் செய்த தவறுகள் என்ன அப்படின்னா, பிஜேபியோட கூட்டணி, அடுத்து பிஜேபியோட கூட்டணி வெளியில் வந்தது, அப்புறம் வெளியில் வந்தப்படும் பிஜேபி எதிர்க்காமல் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு நிலையற்ற தன்மை. ஒரு தலைவர் அப்படின்னா ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா, கூட்டணியிலேருந்து பிஜேபியில் வெளியில் வந்துட்டோம், நாங்கள் இவர்களுக்கு நேர் எதிராக நிற்க போகிறோம். இன்றைக்கி திமுக 1000 பிரச்சனைகளை சந்திச்சா கூட பிஜேபிக்கு எதிரான ஒரு வேலையை செய்கிறாங்க, களத்தில் நிற்கிறாங்க. ஏகப்பட்ட சிக்கல் கிடைஞ்சா அந்த மன உறுதி எடப்பாடி பழனிசாமி இல்லையே. மறைமுகமாக வந்து அவங்க பாஜக கூட வந்து உறவு வச்சுருக்காங்க, அவங்க கூட கூட்டணியில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வந்து நேரடியாக அவர் எதிர்த்திருக்காரு பாஜகவை நேரடியாக எதிர்த்த பல கட்சிகள் வந்து அவர் தேசிய கட்சியாக இருக்கிற பட்சத்தில் பல விளைவுகளை சந்திச்சுட்டு இருக்கிற கட்சிகள்லாம் இருக்குது. ஆனால் இவர் அதெல்லாம் தாண்டி அதிமுக வந்து ஒரு தனி கட்சியாக வச்சு அதை கட்சியாக காப்பாற்றிட்டு இருக்காருன்னா அது எடப்பாடி அவர்களோட சாதனை தானே. எது சாதனை? கட்சியின் தோல்வியில் போயிட்டு இருக்கு. அவர் தலைமை பொறுப்பு வந்த பிறகு 10 தேர்தலையும் தோல்வி. அப்போ நீங்கள் கட்சியை வந்து 28-30% வாக்கு வங்கி வச்சுருந்த அதிமுக நீங்கள் 20% குறைஞ்சி போச்சு. என்ன காரணம்? உங்களுக்கு அந்த ஆளுமை திறமை இல்லை, ஆளுமை தன்மை இல்லை, ஒரு லீடர்ஷிப் இல்லை. அதான் லீடர்ஷிப்னா நாளைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதை எதிர்த்து நிற்கக்கூடிய, ஒரே இடத்துல நிற்கக்கூடிய ஒரு தைரியம் இருக்கணும். நீங்கள் பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டீங்க. பிஜேபியை விட்டு ஏன் வெளியில் வந்தீங்க அப்படின்னு கேட்டால் பல காரணங்கள் சொல்கிறாங்க. ஜெயலலிதா திட்டாங்க, நாங்கள் மாநாடு போட்டோம், மாநாடை பற்றி விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னு உப்புக்கு சப்பு இல்லாத ஒரு காரணத்தை சொல்லி பிஜேபிலேருந்து வெளியே வந்துட்டீங்க. பிஜேபியுடைய சித்தாந்தம் கொள்கை எங்களுக்கு பிடிக்கல, அதனால் நாங்கள் வெளியே வந்துட்டோம். பிஜேபி கொண்டு வந்த இந்த திட்டங்கள்லாம் எங்களுக்கு ஒத்து வராது, தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரானது, இதனால் நாங்கள் வெளியே வந்திருக்கோம் ஏன் சொல்லலை? அப்படி ஒரு தைரியமான ஒரு முடிவை எடுக்க நீங்கள் தயங்குறீங்க. அப்போ உங்களை மக்களும் நம்ப தயங்குறாங்க. மக்களும் நம்ப தயங்குறாங்க, கூட்டணி கட்சிகளும் இவரை நம்ப தயங்குறது. அதனால தான் இப்போ நாம் தமிழர் வரைக்கும் போய் நிற்கிறாங்க. அதிமுக எங்கேயோ இருந்த கட்சி நீங்கள் நாம் தமிழரில் கூட்டணி வைக்கிறதுக்காக போய் நிற்கக்கூடிய அளவுக்கு சரிஞ்சு போயிருக்கிறது உண்மையிலேயே வருத்தத்திற்குரிய விஷயம். 2026 அதிமுகவுக்கு எப்படி இருக்கும் சார்? 2026க்கு ஜோசியம் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இந்த பிளவு வந்து ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதிமுக வந்து இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஜாதிய ரீதியான பிளவாக பிளந்து போய் நிற்கிது. இது ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாருமே தலைவர். ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தவர், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தவர். இந்த 2 முதலமைச்சரை உருவாக்கணும் சசிகலா. இது சசிகலாவால் உருவாக்கப்பட்டவர் டிடிவி தினகரன். இப்படி எல்லாருமே தலைவர்கள். இந்த தலைவர்கள்லாம் ஒன்று சேருவாங்க. இப்போ யார் தலைமை பொறுப்புக்கு வருவா? இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. அப்படிங்கிற கூட்டணி கட்சியில் வர்றதுக்கு தயங்குறாங்க. இவர்களுமே நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்குது. இந்த நாம் தமிழர் மாதிரியான கட்சிகள் அங்கே போய் கூட்டணி வைக்கிறீங்களா? நாம் தமிழர் மாதிரியான கட்சியில் கூட்டணி வச்சா நாம் தமிழர் இருக்கக்கூடிய பாதி வாக்குகள் ஏற்கனவே விஜய் பக்கம் போயிடும். இந்த 2 கட்சிக்கு மாற்றாக தான் நாம் தமிழர் இருக்காங்க, அந்த வாக்கும் சரியும். எப்படி பார்த்தாலும் அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலில் இருக்குது. இதை எப்படி மீட்டெடுக்க போகிறாங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே சார், இன்றைய அரசியல் சூழலை பற்றி தகவல்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.